தமிழகத்தில் அறிவிக்கப்படாத அவசர நிலை பிரகடனத்தை உருவாக்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி அறிவிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாரு. இது கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்துதோ அப்படின்ற ஒரு கேள்வியை மக்களுக்கு எழுப்பியிருக்கு. இப்போதான் கம்யூனிஸ்டுகள் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பேசலை. முதல்ல அவர்களுடைய கூட்டணியிலிருந்து பேசினது வந்து வேல்முருகன் வந்து தன்னுடைய சட்டமன்ற தொகுதிக்குள்ளேயே அவரால் போக முடியாத ஒரு சூழ்நிலைகள் வந்து ஏற்பட்டது. அவரை வந்து ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தலைவராகவே பார்க்கலை அப்படின்னு தான் பார்க்கணும். ஒரு சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு ஒரு சுயமரியாதை கொடுக்கலன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். போராடினா உடனடியாக கைது செய்யப்படுது. அப்போ அடக்குமுறைக்கு ஏன் செய்கிறீங்க? சமூக நீதி அரசுன்னு சொல்கிறீங்க, திராவிட மாடல்னு சொல்கிறீங்க. அப்போ இருக்கக்கூடிய விஷயங்களுக்காக அப்போ கூட்டணி கட்சியில் இருந்த எல்லாத்தையும் சகித்து கொண்டு போகணுமான்னு கேட்குறாரு. இந்த வண்டி நெடுதூரம் பயணம் போகாது. இப்போ 3.5 ஆண்டுகள்லேயே ஊசலாடிடுச்சு. முதல்வரும் துணை முதல்வரும் எல்லா இடத்துக்கும் போய்கிட்டு இருக்காங்கல்ல, ஏன் இந்த இடத்துக்கு ஆய்வுக்கு போகலை? அப்போது பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு பின்னாடி நிற்கிறதுக்கு நேரம் இல்லையா? பாலியல் வன்புணர்வுல பிரச்சனையானப்போ ஜெகன்மோகன் அவருடைய ஆட்சி காலத்தில் சுட்டு கொல்லப்பட்ட போது எல்லாருமே சரியான நடவடிக்கைன்னு தானே சொன்னாங்க. அப்போ இவருக்கு இந்த பெண்ணுக்கு நடந்த பிரச்சனைக்கு அவருடைய கைகால் உடைக்கப்பட்டது மட்டும் போதும், இது தீர்வுன்னு சொல்ல வரீங்களா? அவர் ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ யாரா வேணாக இருக்கலாம், தவறு செய்தது அவர்தான் அப்படின்னா பாரபட்சம் இல்லாமல் தண்டனை கொடுக்கணும் அப்படின்றது தான். பொள்ளாச்சி மாணவிகள் பிரச்சனையில் தொண்டை தண்ணி வத்துற அளவுக்கு கத்திட்டு போனாங்க. இப்போ இந்த பொண்ணு இல்லையா? அப்போ போராட்டம் நடக்கணும்ல. பெண்களுக்கு இங்கு பாதுகாப்பு இல்லைன்னு அவங்க தான் ட்வீட் பண்ணுறாங்க. இன்னைக்கு ஏன் போராட முடியல? போராடுறதுக்கே அனுமதி இல்லை. ஏன்னா போராட்டங்கள் எல்லாமே ஆளும் கட்சியை எதிர்த்து இருக்குங்களே. நியாயம் கேட்டு இருக்கு. ஆளும் கட்சியை எதிர்க்கலை. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தமிழக வெற்றி கழக ஆதரவாளர் ஜல்லிக்கட்டு ஜலீல் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வாழ்த்துக்கள். இப்போ பாத்தீங்கன்னா திமுகவுடைய கூட்டணியில ஒரு அங்கம் வகிக்கக்கூடிய முக்கிய பிரதான கட்சியா இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கே பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் குறித்த ஒரு கேள்வி எழுப்புறாரு. என்னன்னா, தமிழகத்தில் அறிவிக்கப்படாத அவசர நிலை பிரகடனத்தை உருவாக்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி அறிவிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாரு. இது கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்துதோ அப்படின்ற ஒரு கேள்வியை மக்களுக்கு எழுப்பியிருக்கு. இது குறித்த ஒரு அரசியல் ஆதரவாளரா, அரசியல் கட்சியை சார்ந்தவரா உங்களுடைய பார்வை என்ன சார்? அதாவது கடந்த காலங்களில் வந்து திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு முன்னெடுத்தாங்க. விடியலுக்கான அரசுன்னு சொல்லிட்டு வந்தாங்க, மக்களுக்கான அரசுன்னு சொல்லிட்டு வந்தாங்க. தொடர்ச்சியாக அவர்களுடைய கூட்டணியில் இதுக்கு முன்னாடியுமே வந்து கம்யூனிஸ்ட் வந்து அவங்களுடைய கூட்டணியில் தான் பங்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போவும் அதேமாதிரி கூட்டணி வச்சு இன்றைக்கி 3.5 ஆண்டுகள் கடந்து போயிட்டோம். ஆனால் இந்த சூழல்களில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் கம்யூனிஸ்ட்டுகள் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பேசலை. முதல்ல அவர்களுடைய கூட்டணியிலேருந்து பேசினது வந்து சகோதரர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து பேசினார். மிக கடுமையான விமர்சனங்களை முன்வச்சார். அந்த கட்சியினுடைய நோக்கமும் கொள்கையும் என்ன, இப்போ அதை தார வாத்துட்டு திமுகவுக்கு வந்து இப்படி வந்து ஒரு அடிவருடிகள் போல இருக்கக்கூடியது. அதை வந்து அவர் வந்து ஏற்றுக்கலை. அதை தொடர்ந்து நம்மளுடைய கட்சியினுடைய கொள்கை என்னவோ அதன்படி நம்ம பயணிக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சார். அதில் வந்து அவர்களுடைய கட்சிக்குள்ளேயே வந்து சிலருக்கு வந்து எதிர்மறையான கருத்துக்கள்லாம் இருந்துச்சு. அதை தொடர்ந்து அவர் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்களை சந்தித்து புத்தகம் வெளியீட்டு விழாவுக்கு அழைத்திருந்தார். அது இப்போ போச்சு. அவர் பேசினதை தொடர்ந்து இங்கே அப்போ தான் அவர் முதல் முறையாக பேசினார். இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து பாதுகாப்புகள் குறித்தும் பொருளாதார தொழில் வளர்ச்சிகள் குறித்தும் பேசினார். அதை தொடர்ந்து இந்த மழைக்காலங்களில் வந்து அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வந்து பேசினார். வேல்முருகன் வந்து தன்னுடைய சட்டமன்ற தொகுதிக்குள்ளேயே அவரால் போக முடியாத ஒரு சூழ்நிலைகள் வந்து ஏற்பட்டது. மக்களுக்காக நிற்கக்கூடிய ஒருத்தர், ஆனால் தன்னுடைய மக்களுக்காக சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதுவுமே செய்ய முடியல. ஒரு கட்சியினுடைய தலைவர், இந்த ஆளக்கூடிய அரசு அவரை வந்து ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தலைவராகவே பார்க்கலை அப்படின்னு தான் பார்க்கணும். அவருக்கு வந்து உரிய மரியாதை இல்லை. அவர் கடந்த காலங்களில் அதிமுகவினுடைய தலைவர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதும் சரி, பொதுச் செயலாளர்
திமுகவினுடைய தலைவர் கருணாநிதி அவர்கள் இருக்கும்போதும் அவர்களுடைய சட்டமன்றத்திலையுமே அவர் பங்கெடுத்திருக்கிறாரு. இரு பெரும் தலைவர்கள்ட்டையுமே அவருடைய சட்டமன்றத்தில் பல பிரதான கேள்விகளை வந்து முன் வச்சிருக்கிறாரு. மக்கள் பக்கம் நின்றிருக்கிறாரு. தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத காலகட்டத்திலையுமே தமிழகத்தில் தொடர்ச்சியாக பலகட்ட போராட்டங்களில் பங்கெடுத்திருக்கிறாரு, முன்னெடுத்திருக்கிறாரு. பலகட்ட போராட்டங்களுக்கு அணுகுமுறைகள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அது விவசாயிகள் போராட்டமாக இருந்தாலும் சரி, ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சிறைவாசிகள் விடுதலையாக இருந்தாலும் சரி, மாணவிகள் பிரச்சனை, பாலியல் வன்புணர்வு பிரச்சனையாக இருந்தாலும், சாதிய அடக்குமுறை பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக களத்தில் வந்து போராட்ட களத்தில் இருந்திருக்கிறாரு. அவருடைய போராட்டங்கள்ல பலகட்ட போராட்டங்கள்ல காவேரி போராட்டமாக இருந்தாலும் சரி, காவேரி மீட்புக்கான போராட்டமாக இருந்தாலும் சரி, நம்ம பலகட்ட போராட்டங்கள்ல சமூக செயற்பாட்டாளர் கூட்டு இயக்கத்தினுடைய சார்பாக பங்கெடுத்திருக்கிறோம். முன்னெடுக்கக்கூடியவர் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனங்களை முன் வச்சார். இந்த மாதிரி தனக்கான ஒரு நம்மளுடைய கேள்விக்கான பதில் இங்கே இல்லை அப்படின்னும் போது தான் இந்த கட்சி வந்து இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறது எனக்கு வந்து மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்துது. முதல்வர் அவர்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வரேன். சட்டமன்றத்தில் வந்து பேசுறதுக்கு கூட எனக்கு அனுமதி மறுக்கப்படுது, என்னை இழிவாக நடத்துகிறாங்க அப்படின்றது வரைக்கும் சொல்லப்பட்டது அவரால். ஒரு சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு ஒரு சுயமரியாதை கொடுக்கலன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அவரும் இவ்வளவு வெளிப்படையா வந்து எந்த அளவுக்கு வந்து கூட்டணி கட்சி தலைவர்கள் பார்க்கப்படுறாங்க அப்படின்றது வெளிப்படையா தெரியுது. உட்கட்சி பூசல் இருக்கு அப்படின்றதும் தெரியுது. இல்ல, அதை தொடர்ந்துதான் இல்ல, ஆனா இவங்க வந்து வெளிப்படையா வந்து சொல்ல மாட்டாங்களே எதுவுமே. நாங்க வந்து மக்கள் சார்ந்த பிரச்சனையை தான் முன்வைக்கிறோம், இதுக்கும் கூட்டணிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்களே. இன்னுமே வந்து இந்த பிரச்சனையை பூசி மொழுக பாக்குறாங்களோ அப்படின்ற ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கு திமுக அரசு. அடுத்த கட்ட தலைவர்கள் மூலியமாக அழுத்தங்கள் கொடுக்கப்படுது. இவர்கள் அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்கள் என்ன சொல்றாங்க, அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இருக்கா சொல்லுங்க, ஒரு போராட்டத்துக்கு அனுமதி தரதில்லை, போராடினா உடனடியாக கைது செய்யப்படுது, அப்போ அடக்குமுறைக்கு ஏன் செய்கிறீங்க, சமூக நீதி அரசுன்னு சொல்கிறீங்க, திராவிட மாடல்னு சொல்கிறீங்க, அப்போ இருக்கக்கூடிய விஷயங்களுக்காக அப்போ கூட்டணி கட்சியில் இருந்தால் எல்லாத்தையும் சகித்து கொண்டு போகணுமான்னு கேட்குறாரு. எல்லாத்தையுமே ஏற்றுக்கணுமான்னு கேட்குறாரு. பெரியார் அவர்களுடைய சிலைக்கு மாலை போட்டுட்டுமே சொல்கிறாரு, இங்கே சாதிய வன்கொடுமைகள் அதிகமாக இருக்குது, முதல்வர் அவர்கள் கவனத்தில் கொண்டு வரணும், இதெல்லாம் அடக்குமுறைக்கு கொண்டு வரணும், இந்த அடக்குமுறைகள்லாம் ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அப்போ திரும்பவும் அடுத்த கட்டமாக இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த விஷயத்தை பற்றியும் பேசுகிறாரு. அப்போ தொடர்ச்சியாக அவர் பேசக்கூடிய விஷயங்களுக்கு எதிர்வினையாக முரசொலியில் வந்து கடிதமாக வருது. இந்த மாதிரி கூட்டணி கட்சியில் இருந்துக்கிட்டு மற்றவர்களுக்கு வக்கீலை போன்று பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த திராவிட மாடல் எதை விரும்புது, இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, மக்களுக்கு நடக்கக்கூடிய விரோதத்தை பேசக்கூடாதுன்னு நினைக்குதா? அப்படி பேசுறதுக்கு அவர்கள் தயாரா இல்லை. இப்போ இருக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக தான் திருப்பியும் பூசி முழுகப்படுது. ஆனால் இந்த வண்டி நெடுதூரம் பயணம் போகாது. இப்போ 3.5 ஆண்டுகள்லேயே ஊசல் ஆடிடுச்சு. இன்னும் ஒரு 15 மாத காலம் மட்டுமே இருக்கு தேர்தலுக்கு. இப்போ வந்து அடுத்த கட்டத்தில் அண்ணன் வேல்முருகனாக இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்டுகளாக இருந்தாலும் சிந்திக்கக்கூடிய இடத்துக்கு வருவாங்க. தொடர்ச்சியாக இதை போன்ற அழுத்தங்கள் நமக்கு தரப்பட்டால் நம்மளால் சீரிய ஒரு வெகுண்டெழுந்து செயல்பட முடியாது. கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு எவ்வளவு பெரிய கட்சி, ஆனால் பிஜேபி வளர்ந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, வளராதுன்னு. ஆனால் கம்யூனிஸ்டுகள் இங்கே அழிஞ்சிக்கிட்டே தேய்ந்துக்கிட்டே போயிட்டு இருக்குன்றது உண்மைதானே. இன்னைக்கு வந்து இவர்களுக்கு 2 சீட்டு, அவர்களுக்கு சிபிஐக்கு மாத்தி இவங்களுக்கு 2 சீட்டு, இவ்வளவுதான்ன்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு. வந்து கார்ப்பரேட் காரங்களா ஆனதுதான் அதுக்கு காரணம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க சார். அததான் அதுல இருந்து வெளியில வரணும்னு சொல்றேன். தன்னுடைய கொள்கையில உறுதியா நில்லுங்க. சாம்சங் தொழிலாளர்கள் போராடும் போது என்ன வச்சாங்க, தங்களுக்கான ஒரு சங்கம் வேணும், நாங்க வாங்கி கொடுத்தீங்களா? போராட்டத்துல நின்னீங்களா? இல்ல. அப்ப திமுகவினுடைய ஆளக்கூடிய தரப்புக்கு அவங்க கொடுக்கக்கூடிய அழுத்தத்துக்கு அடிபணிஞ்சு தானே போனீங்க. அவங்க 23 கேள்விகள் கோரிக்கைகள் வச்சாங்க, 22 கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டது. அவர்களுக்கு சங்கத்தை கொடுங்க. சங்கம் வந்து கொண்டு வந்துட்டீங்கன்னா அவனுடைய எல்லாத்தையுமே சங்கத்தின் அடிப்படையில கொண்டு வருவான். ஆனால் அது இருக்கக்கூடிய கம்பெனிக்கு பதட்டத்தை உண்டு பண்ணுது. அப்ப ஆளக்கூடிய அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கம்பெனி தரப்புல இருந்து தரப்படுது, கார்பரேட் தரப்புல இருந்து. ஆளக்கூடிய அரசு அதுக்கு துணை போகுது. அப்ப மக்கள் விரோத போக்குல இருந்து தொழிலாளர்கள் விரோத போக்குல நடக்குது. தொழிலாளர்களுக்கு ஆதரவாக அனைத்து கட்சிகளும் களம் இறங்குது, அங்கு கைது செய்யப்படுது.
தடியடி நடக்குது, தொழிலாளர்கள் வந்து விரட்டப்படுறாங்க. தொடர்ச்சியான இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து அவனுடைய ஜீவாதாரத்துக்காக போராடுறான். அவனை நீங்க வந்து தடியை கொண்டு அடிச்சு தாக்குனீங்கன்னா ஒரு கவர்மெண்டா இல்ல கார்பரேட்டுக்கான ஒரு கவர்மெண்ட், கார்பரேட்டுக்கான கவர்மெண்ட் மாதிரி தானே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நீங்க அறிவிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சூழல்கள்ல அவர் கேள்வி கேட்கிறாரு. அவர் கேட்கிறது சரியான கேள்வி தானே, இதுல என்ன இருக்கு? அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கல்ல. யார் எதிர்ப்பு தெரிவிக்கிறது? திமுக அமைச்சர்கள் பலரும். திமுக தெரிவிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த பாலியல் வன்புணர்வு நடந்த பிரச்சனையில இப்ப எஃப்ஐஆர்ல சார் இல்லைன்னு சொன்னாங்க. அப்புறம் எப்படி வந்தது? சாரு வந்துடுச்சு இல்ல. அப்புறம் வந்து யாருமே இல்லை, இவர் தான் நாங்க கைது பண்ணியிருக்கிறோம்னு சொன்னாங்க. நீதிமன்றம் தானாக முன்வந்து தானே அந்த வழக்கு எடுத்து விசாரிச்சு அந்த மாணவிக்கு இழப்பீடு கொடுக்கணும். எஃப்ஐஆர் எப்படி வெளியாகிச்சு, பல தரப்பட்ட கேள்விகளை முன் வச்சது. இப்ப அவர் வீட்டுல ஆய்வுக்கு போகும்போது ஏகப்பட்ட சொத்து பத்திரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு, லேப்டாப் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு, பென்டிரைவ் ஹார்ட் டிஸ்க் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு, பல வீடியோக்கள் அதுல இருக்குது. அப்படி சார்ன்ற மாதிரி ஒருத்தர் இருக்கிறாருன்னு அந்த பொண்ணை விக்டிமே வெளியில வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்கல்ல. மத்த யாரும் சொல்லல, காவல்துறை கண்டுபிடிச்சு சொல்லல, ஆளக்கூடிய தரப்பு சொல்லல, பாதிக்கப்பட்டவங்க சொல்றாங்க. இதுக்கு என்ன சொல்ல போது ஆளக்கூடிய தரப்பு? இப்போ சொன்ன கோவிச்செல்லியன் அமைச்சர் எங்க, PK சேகர் பாபு எங்க, எல்லாரும் ஏன் வரல? முதல்வரும் துணை முதல்வரும் எல்லா இடத்துக்கும் போய்கிட்டு இருக்காங்கல்ல, ஏன் இந்த இடத்துக்கு ஆய்வுக்கு போகல? அப்போ பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு பின்னாடி நிக்கிறதுக்கு நேரம் இல்லையா? நீங்க இருந்து உங்களுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்க போது 10 நிமிஷத்துல நீங்க வரப்போறீங்க. அந்த 10 நிமிஷத்துலயே அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு ஏன் வரல, ஆய்வு செய்யல? அப்போ உங்களோட இயலாமையை காட்டுது, திராணி இல்லாததை காட்டுது. இதை வந்து மக்கள் வந்து ஏத்துக்கல. அப்ப இதுக்கு பேர் தான் மக்கள் விரோத போக்கு, இதுக்கு பேர் தான் பாசிசம் சொல்றோம். இந்த ஒரு செயல்பாடுதான், இந்த சுணக்கமான செயல்பாடுதான் வந்து கூட்டணி கட்சியினரை வந்து கூட்டணிக்குள்ள இருந்து நழுவி போகணும் அப்படின்ற ஒரு மனநிலையை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்ல வரீங்களா? நிச்சயமாங்க. வேற என்ன இருக்கும்? கூட்டணிக்குள்ள வச்சிருக்கீங்க சமூக நீதி அரசு, விடியலுக்கான அரசு. இங்க எங்க இருக்கு சமூக நீதி, விடியல் எங்க இருக்கு? மக்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. நாங்க தான் அப்படின்னு திமுக சொல்றாங்களே. குற்றவாளியை 3 மணி நேரத்துல நாங்க கைது. தவறான தகவல். அவரை 25 பேர்ல அவரையும் கூட்டிட்டு வராங்க. யாருக்கிட்டயோ இருந்து அழுத்தம் வந்திருக்கலாம், திருப்பியும் வீட்டுக்கு அனுப்பப்படுறாரு. மறுநாள் தான் திரும்பவும் கைது செய்யப்படுறாங்க. 3 மணி நேரத்துல எல்லாம் கைது பண்ணல. அப்போ கைது பண்ணியிருந்தா அப்பவே கைது பண்ணியிருக்கணும்ல. அவன் தான் குற்றவாளின்னு தெரிஞ்சப்பறம் எதுக்கு வீட்டுக்கு அனுப்புறீங்க? திருப்பி மறுநாள் தானே கைது செய்யப்படுது. திருப்பி அவருடைய கைகால் உடைக்கப்படுது. கைகாலை உடைச்சிட்டா உடனே பிரச்சனை. இவங்க எல்லாம் நார்மலாக இருக்கிற மாதிரி ஒரு பையன் பைக் ஓட்டிட்டு போனாலும் கைகாலை உடைச்சிட்றாங்க. ஒருத்தன் குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணாலும் கைகாலை உடைச்சிட்றாங்க. திருடன்னு சொன்னாலும் கைகாலை உடைச்சிட்றாங்க. ரவுடின்னு சொன்னாலும் கைகாலை உடைச்சிடறாங்க. இவங்க இதுதான் ட்ரீட்மெண்ட்டாக வச்சிருக்காங்களா? கை காலை உடைச்சது சரியான ஒரு நகர்வு தான் அப்படின்னு தானே பார்க்கப்படுது. இல்லை, நான் என்ன சொல்றேன், தீர்வு வேணும்னு தான் சொல்றேன். நகர்வே இங்கே தேவையில்லை. ஒரு மாணவிக்கு நடந்த பிரச்சனை இன்னொரு தங்கைக்கு நடக்கக்கூடாதுன்னு தான் சொல்றேன். அவருடைய கைகால் உடைக்கப்பட்ட உடனே இவர்கள் விஷயத்தினுடைய வீரியத்தை குறைக்கணும்னு நினைக்கிறாங்க. இது சரியான தண்டனை. நம்ம ஆந்திரால வந்து இப்ப 3 பேரை ஒரே இடத்துல சுட்டு கொன்னாங்க. எல்லாருமே சரியான தீர்வுன்னு தான் சொன்னாங்க. பாலியல் வன்புணர்வுல பிரச்சனையானப்போ ஜெகன்மோகன் அவருடைய ஆட்சி காலத்துல சுட்டு கொல்லப்பட்ட போது எல்லாருமே சரியான நடவடிக்கைன்னு தானே சொன்னாங்க. அப்ப இவருக்கு இந்த பெண்ணுக்கு நடந்த பிரச்சனைக்கு அவருடைய கைகால் உடைக்கப்பட்டது மட்டும் போதும், இது தீர்வுன்னு சொல்ல வரீங்களா? இல்ல, அடுத்தடுத்த நகர்வுகள் என்ன அப்படின்றத விசாரணை பண்ணி, அடுத்தடுத்த நகர்வுக்கு விசாரணைக்கு முன்னாடியே கமிஷனர் எப்படி இது கொடுக்கறாரு? சார்ன்ற ஒருத்தர் இல்லன்னு எப்படி சொல்றாரு? இங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கலன்னு எப்படி சொல்றாரு? அதான் கல்லூரிக்குள்ள போகும்பொழுதே அவரோட போன் வந்து ஃபிளைட் மோட்ல போடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எப்படி கண்டுபிடிச்சிங்க? இல்லன்னு சொல்லுதுல அந்த விக்டிம் சொல்றாங்கல்ல, இல்ல 3 முறை பேசினாரு, சார்ன்ற ஒருத்தர் இருக்காருன்னு ஆணித்தனமா இப்போ 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாங்கல்ல. எப்படி வந்து சொன்னாங்க? அப்போ பொய்யான தகவலை கொடுத்தது யாரு? காவல்துறையா? நீதிமன்றம் சொன்னது இல்ல நீங்க வந்து உங்க சென்னை ஆணையர் மீது நீங்க வந்து துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கலாம் சொல்லிட்டு என்ன நடவடிக்கை எடுத்துட்டீங்க? நீதிமன்றம் பரிந்துரை செய்யுது, நீங்க எடுக்கலாம் சொல்லிட்டு. ஏன் எடுக்கல? அந்த சார் யாரா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அது யாராவ குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும்ன்றதான் நம்மளுடைய நோக்கம், கொள்கை. அதுதான் சரிங்களா? அந்த சார் யூகத்தின் அடிப்படையில் பேருடைய பெயர்கள் வந்து சோசியல் மீடியால அடிபடுது. இல்ல, பல பேர் சோசியல் மீடியாக்கள் அடிபட்டாலும் ஒருத்தர் குற்றம் செய்யாதவர்களை வந்து சந்தேகத்தின் அடிப்படையில் இவர் தான் குற்றவாளின்னு சொல்றதுல எனக்கு எந்த வித ஒரு சதவீதமான உடன்பாடு கூட கிடையாது. ஏன்னால்
ஒருத்தர் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு பெண்ணினுடைய பாலியல் வன்புணர்வு பிரச்சனையில் யாரோ ஒருத்தருடைய பேரை நம்ம குறிப்பிட்டால் அவர் நாளைக்கு இல்லைன்னா அதுக்கு யார் பதில் சொல்லுவாங்க? அவருக்கும் ஒரு குடும்பம் இருக்கும், அவருக்கும் மனைவி மக்கள் இருப்பாங்க, அவர் வீட்லேயும் பெண் குழந்தைகள் இருப்போம், அவரும் அக்கா தங்கச்சியோட பிறந்திருப்பார். அவர் தவறான நபராக கூட இருக்கலாம், ஆனால் இந்த தவறை செய்யாதவராக இருப்பாங்க. அப்போது தவறான ஒரு செய்திகளை ஒரு யூகத்தின் அடிப்படையில் ஒருத்தர் மீது நிச்சயமாக நம்ம திணிச்சிட முடியாது. உரிய உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யணும் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. உரிய உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யணும்ன்றதுல தான் அவர் நிலைப்பாடு இருக்கு. இப்பவும் அந்த நிலைப்பாட்டில இருந்து பின்வாங்கல. நம்ம சமூக செயற்பாட்டாளர்களும் அதான் சொல்றாங்க, அனைத்து கட்சிக்காரர்களும் அதான் சொல்றாங்க. ஆனா அது இல்லைன்னு பூசி மொழுகுனதுதான் இங்க யாரும் ஏத்துக்கொள்ளப்படல. அப்ப யாரை காப்பாத்துறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது இல்ல. அந்த உரிய குற்றவாளியை வந்து ஆளும் கட்சியை சார்ந்தவர் அப்படின்றதுனால்தான் அவர் மேல எடுக்கக்கூடிய அந்த செயல்பாடுகள் வந்து கம்மியாகுது, அந்த நடவடிக்கையே கம்மியாகுது அப்படின்னு சொல்றாங்களே. ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரான காவல்துறை நம்மளுடைய காவல்துறைன்னு கடந்த காலங்களில் பெயர் வாங்கிச்சு. இன்னைக்கு வந்து அந்த பெயர்கள் எல்லாமே கேள்விக்குறியா இருக்குது, புரியுதுங்களா? இப்பவும் நம்ம என்ன சொல்றோம், அவர் ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ யாரா வேணாக இருக்கலாம், தவறு செய்தது அவர்தான் அப்படின்னா பாரபட்சம் இல்லாமல் தண்டனை கொடுக்கணும் அப்படின்றது தான். மேற்கொண்டும் இதே போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது. அதுதான் முன்வைக்கிறோம், அதுதான் நம்மளுடைய கோரிக்கையாகவும் இருக்குது. ஆனால் இங்கே ஒவ்வொரு பிரச்சனைக்கு அப்புறமும் அது ஃபாத்திமான்னு ஒரு மாணவி பாதிக்கப்பட்டாங்க, தங்கை ஸ்ரீமதி கொல்லப்பட்டிருக்கான்னு சொல்கிறாங்க, இன்னும் குற்றவாளிகள் கைது செய்யப்படலை. இந்த மாதிரி பலப்பட்ட பில்கிஸ் பானுடைய வழக்காக இருக்கலாம், எத்தனையோ பிரச்சனைகளாக இருக்கலாம், கிருஷ்ணகிரி மாணவிக்கு நடந்த பிரச்சனைகளாக இருக்கலாம், டெல்லியில் ஒரு டாக்டருக்கு நடந்த பிரச்சனைகளாக, இது எல்லாமே பாலியல் வன்புணர்வுனால் நடந்தது. அண்ணா நகரில் ஒரு சிறுமிக்கு நடந்த பிரச்சனையாக இருக்கலாம், இன்னைக்கு இந்த பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த பிரச்சனையாக இருக்கலாம், இந்த கலசக்தரான்ற பள்ளியில் பேராசிரியர் இப்போ வந்து கைது செய்யப்பட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியாக இந்த விஷயங்கள் சம்பவங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. இதற்கான கல்லூரியிலையோ அரசுலையோ பள்ளியிலையோ இருக்கக்கூடிய கல்வித்துறையும் உயர்கல்வித்துறைகளும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதற்கான கட்டமைப்புகள் என்ன? இந்த நம்ம தூத்துக்குடியில 2 மாணவிகளை உடற்பயிற்சியினுடைய ஆசிரியர் வெளியில கூட்டு போனப்போ ஒரு பாலியல் வன்புணர்வு அத்துமீறல் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்றாங்க. இப்ப இதை போன்று தொடர்ச்சியாக நடக்குது அப்படின்னு சொன்னால் அங்க ஒரு ஆசிரியர் இருக்காருன்னா ஏன் ஒரு பெண் ஆசிரியர் இல்லை? பெண்களுக்கு பாதுகாப்பா அவங்க ஏன் இல்லை? இரவு நேரங்களில் எப்படி ஒரு ஆசிரியர் இந்த பெண்கள்கிட்ட அணுகமுறக்கூடிய அளவுக்கு எப்படி ஒரு எளிமையா இருக்கு? அப்ப இவர்களுடைய பாதுகாக்கக்கூடிய விஷயம் எங்க? அக்கா கனிமொழி எவ்வளவு போராடினாங்க, நேற்று அவர்களுக்கு பிறந்த நாள், எத்தனையோ பிரச்சனைகளுக்காக முன் வந்திருக்காங்க. நம்ம பொள்ளாச்சி மாணவிகள் பிரச்சனையில் தொண்டை தண்ணி வத்துற அளவுக்கு கத்திட்டு போனாங்க. இப்போ இந்த பொண்ணு இல்லையா? அப்போ போராட்டம் நடக்கணும்ல. பெண்களுக்கு இங்கு பாதுகாப்பு இல்லைன்னு அவங்க தான் ட்வீட் பண்ணுறாங்க, அதை ஒத்துக்கிறீங்கல்ல? அப்போது பாலகிருஷ்ணன் அவர்கள் கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? ஆதவர்ஜுனா அவர்கள் கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? அண்ணன் வேல்முருகன் அவர்கள் கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? அதே நிலைப்பாட்டில தான் கனிமொழி அவர்கள் இருக்காங்களோ, வாய் திறந்து பேச முடியலையோன்ற ஒரு சந்தேகமும் எழும்புது. ஓகே, பாலகிருஷ்ணன் அவர்கள் வைக்கக்கூடிய இந்த அவசர நிலை பிரகடனம் அறிவிச்சாச்சோ அறிவிக்கப்படாம அப்படின்றது இந்த கேள்விக்கு வந்து ஒரு முக்கிய காரணம் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணவங்களை கைது பண்ணது மட்டும் தானா, இல்ல இதுக்கு பின்புலத்துல வேற ஏதாவது காரணம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எதுக்கு பண்ணாலும் தான் கைது நடவடிக்கைகள் இருக்கு. எந்த இப்போ ஒரு அம்பேத்கரை பேசிட்டாரு அப்படின்னு சொல்றதுக்காக போராட்டம் பண்ணாலும் கைது நடவடிக்கைகள் தான். எதுக்காக நீங்க கைது பண்ணலை? எதுக்காக நீங்க அனுமதி தரமாட்டீங்க? கொடுங்க, ஜனநாயக நாடு தானே. கடந்த ஆட்சி காலங்களில் எத்தனை போராட்டங்களில் திமுக முன்னெடுத்திருக்குது. திமுக இது இன்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள்ல எத்தனையோ எதிர்கட்சிகள் வந்து இப்போ அன்னைக்குமே இன்னைக்கு ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய பங்கெடுத்திருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே தொடர்ச்சியாக போராட்ட களத்தில் இருந்தது. எல்லா சமூக செயற்பாட்டாளர்களும் கூட்டு இயக்கங்களும் போராட்டம் தொடர்ச்சியாக தமிழகத்தில் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. இது மிகப்பெரிய ஒரு வரலாறு. ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு பிறகு மிகப்பெரிய எழுச்சியான போராட்டங்கள் தொடர்ச்சியாக அதிகப்படியாக தமிழகத்தில் தான் போராட்டங்கள் நடந்திருக்குன்றது தான் வரலாற்று பதிவு. ஆனால் இன்னைக்கு ஏன் போராட முடியல? போராடுறதுக்கே அனுமதி இல்லை. ஏன்னா போராட்டங்கள் எல்லாமே ஆளும் கட்சியை எதிர்த்து இருக்குங்களே. நியாயம் கேட்டு இருக்கு, ஆளும் கட்சியை எதிர்க்கல. அங்க என் தங்கச்சி பிரச்சனைக்கு என் தங்கச்சிக்கு பாலியல் வன்புணர்வு நடந்துடுச்சு, இது மேலும் நடக்கக்கூடாது, உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படணும், அவன் ஒரு ஆளுங்கட்சியை சேர்ந்தவன் சொல்றோம். அப்ப இது உங்களுக்கு குத்துதா கொடைதான்னு கேட்கிறோம். அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய இருக்கையில உட்கார முடியல, இதுதானே சூழல். அப்போ
இங்க ஆட்சி அதிகாரம் சரியா இல்லை, சட்டம் சரியா இல்லை, காவல்துறை சரியா இல்லை, எல்லாம் சரி செய்யப்படணும்னு சொல்றோம். இவ்வளவு நேரம் எங்க கூட உங்களுடைய பல தகவல்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள்.